பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் இந்த வேத வசனத்தோடு கூட உங்களை காண்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் 23:18. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. யாரெல்லாம் நம்பிக்கையோடு காத்திருக்கிறீங்க? என் வாழ்க்கையில் இது நடக்கலை, என் பிள்ளையுடைய வாழ்க்கையில் இது நடக்கலை, என் வேலை செய்யறதுல ப்ரமோஷன் கிடைக்கல, அநேக காரியத்துக்காக காத்திருந்துருப்பீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்கிறாரு, நிச்சயமாக முடிவு வந்துச்சுன்றார். ப்ரமோஷன் கிடைக்க போகுது, வேலை செய்யறதுல ப்ரமோஷன் கிடைக்க போகுது, குடும்பத்தில் பிரச்சனை நீங்க போகுது, வியாதி சுகமடைய போகுது, அநேக காரியங்களுக்கு முடிவு வந்துச்சுன்றார் ஆண்டவர். நிச்சயம் படுத்தி சொல்கிறாரு, சர்வசாதாரணமாக சொல்லி நிச்சயமாக முடிவு உண்டுச்சு, நிச்சயமாக முடிவு உண்டு. ஏன்னா எதுக்கு சொல்கிறாருன்னா, நீ ஒரு நாள் நம்பிக்கையோடு காத்திருந்துக்கிறான், அதுக்கு தான் சொல்கிறார். நம்பிக்கையோடு அவ்வளோ பிரச்சனைலாம் சகிச்சிங்க பாருங்கள். உன் குடும்ப சூழ்நிலையை பார்த்து சகிச்சிங்க, வேலை தரத்தில் சலிச்சிங்க வந்தாங்க, அநேக காலத்தில் சலிப்போடு நீங்கள் வேலை செய்வீங்க. ஆனாலும் அதை சோர்ந்து போகாதபடி நீங்கள் செய்து அதுக்காக காத்திருந்தீங்க பார்த்தீங்களா, அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார். அதுக்கு தான் சொல்கிறார், நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் நம்பிக்கையோடு காத்திருந்தீங்க, அது வீண் போகலேருந்து ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்கிறார். பயப்படாதீங்க, உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் சமூக தகப்பனே, இந்த நாளில் கூட நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னீரப்பா. எங்கள் காலத்துக்கு முடிவு கிடைக்காதபடி காத்திருந்த ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியிலும் ஆண்டவர் நாளில் நீ நிச்சயப்படுத்தி சொல்லிங்க, நிச்சயமாக முடிவு உண்டுன்னு சொல்லிட்டீங்களப்பா. அப்பா அவங்க இத்தனை நாள் காத்திருந்தாங்கப்பா, ஒன்றும் நடைபெறன்னு சொன்னாங்க. இந்த வார்த்தை கேட்ட மாத்திரத்தில் ஒரு அற்புதம் அடையாளங்க அவங்க குடும்பத்தில் செய்யுங்கப்பா. அவங்க அப்போது கர்த்தாவே ஒரு சமாதானம் சந்தோஷம் குடும்பத்தில் வரட்டாண்டவரை நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாதுன்றியப்பா. அவங்க நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு கர்த்தர் இந்த வார்த்தை மூலியமாய் அவங்க குடும்பத்தில், அவங்க வேலை ஸ்தலத்தில், அவங்க குடும்ப பிள்ளைகள் மத்தியில் ஒரு கிரியை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ.